Children, how are you all? I hope you are well. You are doing good. Yes, children. Okay, welcome back to this video. This class we are going to see about heat energy. We are going to study about heat energy. Okay, children. You see here, when the temperature of the substance is raised, its atom and molecule begin to vibrate and release a kind of energy. When the temperature of a substance is raised, its atom and molecule begins to vibrate and release a kind of energy. Okay, எப்போ சப்ஸ்டன்ஸில் உள்ள டெம்பரேச்சர் வந்து ரேஸ்ட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள ஆட்டம்ஸும் மாலிகுல்ஸும் வைப்ரேட் ஆகி அதிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடியது தான் எனர்ஜி. ஓகே, திஸ் எனர்ஜி இஸ் நோன் அஸ் ஹீட் எனர்ஜி. அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஹீட் எனர்ஜி ஆர் thermal energy. Okay, this energy flows from a hot substance into cold substance. அது இந்த எனர்ஜி வந்து எதுலேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஹாட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டு சப்ஸ்டன்ஸ்க்கு எனர்ஜியும் ஃப்ளோ ஆகும். சரியா? யூ லுக் அட் திஸ். Heat is the total energy of the molecules in your body. Heat is the total energy of the molecules in your body. Temperature is a measure of heat in your body. Temperature is a measure of heat in your body. Okay, now you see, if you are going to hospital, doctor check our body temperature, yes or no. So the temperature is a measure of heat in your body. If we put some ice cube into water in a glass, ஒரு கிளாஸில் உள்ள தண்ணீரில் ஐஸ் க்யூப் போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி the water becomes cold. அது வந்து என்னது குளிர்ந்த நிலைக்கு என்ன செய்யும், மாறும். இட் இஸ் பிகாஸ் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் வாட்டர் டு ஐஸ். இது காரணம் என்ன அப்படின்னா ஹீட் வந்து இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தண்ணியிலேருந்து வாட்டர்லேருந்து ஐஸ்க்கு என்ன செய்யுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, நவ் யூ சி ஆக்டிவிட்டி 3. யூ ரப் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். நம்ம வந்து கையை ரெண்டு கைகளையும் என்ன செய்யணும், நல்லா உரசணும். வென் டு யூ ஃபீல் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இப்போது உரசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கையை என்ன செய்யணும், கன்னத்தில் வச்சு அல்லது நம்ம மேலே வச்சு பார்க்கும்போது அந்த கைகள் வந்து சூடாக இருக்கும். சரியா? டூ யூ ஃபீல் த ஹீட் ஜென்ரேட்டட் பை த ஃப்ரிக்ஷன். குளிர்காலங்களில் நம்ம இதை அடிக்கடி செய்வோம், அப்படி தானே? நம்ம பாடி ரொம்ப கூலாக இருக்கும் பொழுது ஹீட்டு வெப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு கைகளையும் உரசி அதை நம்ம உடல் மேலே என்ன செய்வோம், வைப்போம். அப்போ பாடி கொஞ்சம் எதாச்சும் வெதுப்பாக இருக்கும். டூ யூ ஃபீல் த ஹீட் ஜென்ரேட்டட் பை ஃப்ரிக்ஷன்? ஓகே, we will see the answer. Next, activity 4. Take a small amount of lime powder in a glass. ஒரு கிளாஸில் லைம் பவுடர் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலக்கணும். ஸ்டேபிள் டச் த கிளாஸ் அவுட் சைட். இப்போது கிளாஸ்க்கு வெளியே நம்ம கைகளை வச்சு பார்க்கும்போது வாட் டு யூ ஃபீல்? யூ சி, வி ஃபீல் இன் போத் கேசஸ். ஆக்டிவிட்டி 3 and 4, இன் போத் கேசஸ் யூ கேன் ஃபீல் த ஹீட். ஓகே, இரண்டு நிலையிலுமே நம்ம அறிந்து கொள்வது என்ன அப்படின்னா ஒரு சூடான ஒரு நிகழ்வை நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். Thus heat is produced by friction and chemical reaction also. So sun is the primary source of heat energy. Okay, uses of heat energy. Now heat energy obtained from the power station is used to generate electricity. இந்த ஹீட் எனர்ஜி எதுலேருந்து அப்டெயின் ஆகுது அப்படின்னா பவர் ஸ்டேஷன்லேருந்து. அது எதுக்கு ஹீட் எனர்ஜி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இஸ் யூஸ் டு ஜென்ரேட் த எலக்ட்ரிசிட்டி. ஓகே சில்ட்ரன், ஃபார் எக்ஸாம்பிள் coal. Okay, then heat energy is obtained from the petrol and diesel is used to run vehicles. The heat energy obtained from petrol and diesel is used to run vehicles. Nowadays we are using petrol and diesel for vehicles, yes or no? So the heat energy obtained from this and help to and used to run vehicles. Okay, we cook food with the help of heat. Nowadays we are using gas stove, so we are cooking food with the help of heat. Yes, heat energy renders the food materials and easy to digest. அதாவது ஃபுட் மெட்டீரியல்ஸ், why heat analysis, why we heat the food, because the food material வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கும் அது நமக்கு ஈஸியாக நம்முடைய உடலில் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு என்னது ஹெல்ப் பண்ணுது.
hard substances like iron are heated to mold them into different shape. அதாவது hard substances அதாவது அயன் வந்து அயன் மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு ஹீட் பண்ணி மோல்டு பண்ணதோம் அப்படின்னா அதை நல்லா ஹீட் பண்ணாதான் நமக்கு வெறும் நம்ம என்னென்ன ஷேப்பில் அதை வந்து மோல்டு பண்ண முடியுமோ அந்தந்த ஷேப்பில் என்னால் என்ன செய்யலாம் மோல்டு பண்ணலாம். Heat is used to dry clothes and other wet substances. Okay, you see here, look at this. Okay, now we study about light energy. Light energy is a form of energy which travels in the form of wave. இது எதில் travel wave formல என்ன செய்யுது travel பண்ணுது. Okay, it contains particles called photon. இதில் வந்து particles இருக்கு. அந்த particles பேர் என்ன அப்படின்னா photon. அது வந்து which are the minute packets of energy. அதுதான் minute packets of energy. Okay, it is the only form of energy visible to human. இந்த light energy தான் நம்ம கண்ணால் என்ன செய்யலாம் பார்க்கலாம். Light does not require any medium to travel. Light does not require any medium to travel. It travels at a speed of 3 lakhs kilometer per second. ஒரு செகண்டுக்கு அது எவ்வளோ ஸ்பீடு கிடக்குது அப்படின்னா 3 lakhs kilometer. ஓகே, சன்லைட் டேக்ஸ் 8 minutes to reach earth. சன்லைட் வந்து பூமிக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னா 8 minutes எடுக்குது. ஓகே, தென் யூ see uses of light energy. Okay, we are able to see the object with the help of light energy. நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எது என்னுடைய ஹெல்ப்போட ஒளியாற்றல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இப்போ அந்த பொருட்களை என்னாச்சு முடியுது பார்க்க முடியுது. சரியா? ஸோ இந்த இருளில் இருக்கும்போது நம்ம இப்போ பொருள் அதாவது நம்ம எந்த ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னாலும் அது நம்ம கண்ணுக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் ஒளியாற்றல் ஒரு பொருளின் மீது விழும்போது அது பிரதிபலிக்கிறதுனால நமக்கு ஈஸியாக என்ன செய்யலாம், we can able to see the object. Okay, plants use light energy to synthesize their food. plants வந்து light energy யூஸ் பண்ணுது எதுக்கு அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. அந்த டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸில் plants வந்து தனக்கு தேவையான உணவை என்ன செய்கிறது தயாரித்து கொள்கிறது. plants prepare their own food with the help of photosynthesis, with the help of sunlight. Okay, then with the help of sunlight, with the help of light energy our skin is able to synthesize vitamin D. அதாவது லைட் எனர்ஜினால் நம்ம ஸ்கின் வந்து எதை சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னா விட்டமின் டி. ஓகே, then electricity can be produced with the help of light energy. Electricity also can be produced with the help of light energy. Okay children, okay, look at this. Now electrical energy. Now we are studying about the electrical energy. Electrical energy, you see here, you see, we know that all things are made up of atoms. Yes, all things are made up of atoms. எல்லா திங்ஸ்களிலும் பருப்பொருட்களிலும் எதால் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆட்டம்ஸ், அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டம் பொசஸ் பார்ட்டிகல்ஸ் லைக் ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான் அண்ட் ஆல்சோ நியூட்ரான். என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது. சரியா? நீ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தை படிக்கும்போது இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹையர் கிளாஸஸ் யூ கேன் ஸ்டடி தீஸ் ஆல் இன் டீட்டெயில். ஓகே children, atoms possess particles like protons, electron and also neutron. Movement of electron in the object causes an energy. Okay, movement of electron in the object causes an energy. This energy is called electric energy. This energy is called electric energy. Movement of electron in the object causes an energy. Okay, in our daily life we use batteries to get electric energy. அதாவது பேட்ரிஸ் வந்து we use batteries to get electric energy. மின் ஆற்றல் பெறப்படுகிறது. ஓகே, எலக்ட்ரிக் எனர்ஜி is also generated from nuclear power plant, hydroelectric power plant and also windmills. எங்கே இருந்தெல்லாம் நமக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைக்குது அப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது என்று சொன்னால் நீர் மின் நிலையங்களில், அடுத்து அணு மின் நிலையங்களில், அடுத்து காற்றாலைகளில் இருந்து நமக்கு மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இட் இஸ் ஆல்சோ ஜென்ரேட்டட் ஃப்ரம் சோலார் எனர்ஜி. அது மாத்திரமல்ல சூரிய ஆற்றலிலிருந்து நமக்கு என்ன
செய்கிறது electric energy பெறப்படுகிறது. Okay, you see, do you know electric eel generates electric energy. It uses this energy to defend itself against its predator. அதாவது இது வந்து எலக்ட்ரிக் eel வந்து எதை ஜென்ரேட்ஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி என்ன செய்யப்படுகிறது, எலக்ட்ரிக் எனர்ஜி என்ன செய்யுது, ஜென்ரேட் பண்ணுது. அடுத்து இட் யூசஸ் திஸ் எனர்ஜி, இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் அகேன்ஸ்ட் இட்ஸ் ப்ரெடேட்டர். அது வந்து அதுக்கு இது வந்து பாதுகாப்பாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதாவது இதை தாக்கக்கூடிய மற்ற விலங்குகள் வந்து இதை தாக்கிச்சு அப்படின்னா இதனுடைய இதுகிட்ட இருக்கிற அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி வச்சு அது என்ன செய்யும், தன்னை பாதுகாத்துக்கொள்ளும். ஓகே, நெக்ஸ்ட் யூ see uses of electric energy. Uses of electric energy. Electric energy is needed for the working of fan, light, television, washing machine, refrigerator, etc. Electric energy எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபேன் ஒர்க் ஆகிறதுக்கு, ஒர்க்கிங் ஆஃப் ஃபேன், லைட், television, washing machine, refrigerator. Okay, then electric iron box, electric stove and electric water heater work by electrical energy. இதெல்லாம் எதனால ஒர்க் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜினால. ஓகே, இட் இஸ் யூஸ்டு டு ரன் கார்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ். இது வந்து இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா கார் ரன் ஆகிறதுக்கு, ட்ரெயின்ஸ் ரன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, தென் இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபேக்டரிஸ் டு ப்ரொடியூஸ் மெட்டீரியல்ஸ். இட் இஸ் யூஸ்ட் டு ஃபேக்டரிஸ் to produce material. Okay, then activity 5, mention a few places where electric energy is generated in power plants. Nuclear plants எங்கெல்லாம் நியூக்ளியர் அணுமின் நிலையம் எங்கெல்லாம் இருக்குது அந்த பிளேஸ் நேம் எழுதுங்க. எலக்ட்ரிக் பிளான்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதனுடைய பிளேசஸ் எழுதுங்க. ஓகே, தெர்மோ எலக்ட்ரிக் பிளான்ட். ஓகே, okay, this is your homework. Okay children, book homework. You write the answer in the book. You look at this all. Now chemical energy. Now we are going to study about chemical energy. Listen children, chemical energy is stored in substances when atoms join together to form chemical compounds. அதாவது chemical energy எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா எப்போ, அதாவது இன் சப்ஸ்டன்சஸில் ஆட்டம்ஸ் எப்போ ஜாயின் டுகெதர் இணைகிறதோ அப்பொழுது இது to form chemical compounds என்ன செய்கிறது. Listen, is stored in substances when atoms join together to form chemical compounds. atoms வந்து ரெண்டும் இணைஞ்சி மூலக்கூறுகள் என்ன செய்கிறது, சேர்மங்களை கொடுக்கிறது. சரியா, they when two or more chemical substances react with each other. அப்போது நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து ரியாக்ட் பண்ணும்போது வித் ஈச் அதை ஒன்றுக்கொன்று ரியாக்ட் பண்ணும்போது வினைபுரியும் போது எது பெறப்படுகிறது என்று சொன்னால் எனர்ஜி பெறப்படுகிறது. திஸ் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. ஓகே, எனர்ஜி உருவாகுகிறது. ஓகே, யூ see here activity 6. Observe the stove burning in your kitchen. Do you see the light and feel the heat? Where do you get this from? We listen. You listen children. Uses of chemical energy. The food we eat contains chemical energy. நம்ம சாப்பிட்ற உணவில் என்ன எனர்ஜி இருக்குது, கெமிக்கல் எனர்ஜி இருக்குது. சரியா, அடுத்து chemical energy in wood provides heat energy which help us to cook food. Okay, then chemical energy in coal used to generate electricity. Then batteries we use in our daily life contain chemical energy. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரிஸில் வந்து என்ன எனர்ஜி இருக்குது அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜி இருக்குது. சரியா, then fuels like petrol and diesel possess chemical energy which is used to run vehicles. அதாவது பெட்ரோல் டீசல்ஸில் வந்து கெமிக்கல் எனர்ஜி இருக்குது, அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரன் வெஹிக்கிள்ஸ்க்கு. ஓகே சில்ட்ரன், okay, all of you take your class work note. You write 1 or 2 questions. Okay children, write this. Give the uses of light energy. We are able to see objects with the help of light energy. Plants use light energy to synthesize their food.
Plants use light energy to synthesize their food. With the help of light energy, our skin is able to synthesize vitamin D. With the help of light energy, our skin is able to synthesize vitamin D. Then electricity can be produced with the help of light energy. Electricity can be produced with the help of light energy. Write this soon. We are able to see objects with the help of light energy. Plants use light energy to synthesize their food. With the help of light energy, our skin is able to synthesize vitamin D. Electricity can be produced with the help of light energy. Write this soon. You have one more question. After remaining one question will be there. That one you will write in the next class. Okay. Now write this one. Then answer in detail. 2 questions are there. Today we write 1 question. Okay. Now explain the types of mechanical energy. Explain the types of mechanical energy. Energy possessed by an object due to its position. Energy possessed by an object due to its position is called mechanical energy. Mechanical energy can be classified into 2. Mechanical energy can be classified into 2. Energy possessed by an object due to its position is called mechanical energy. Mechanical energy can be classified into 2. Write kinetic energy, potential energy. Kinetic energy, potential energy. Okay, then we will explain them. First we will explain about kinetic energy, next about potential energy. Okay children, look at this. Kinetic energy. Energy possessed by a moving object is known as kinetic energy. Energy possessed by a moving object is known as kinetic energy. It is also known as energy of motion. It is also known as energy of motion. Moving car, cricket ball bowled by a player, bullet coming out of a gun. Energy possessed by a moving object is known as kinetic energy. It is also known as energy of motion. Moving car, cricket ball bowled by a player, bullet coming out of a gun. Okay, write this. Energy possessed by a moving object is known as kinetic energy. It is also known as energy of motion. Moving car, cricket ball bowled by a player, bullet coming out of a gun. Okay children, next potential energy.
Energy possessed by an object which is at rest. Energy possessed by an object which is at rest is known as potential energy. It is also known as stores energy of position. It is also known as stores energy of position. Example, object lifted above, stone in the stretched rubber, water in the dam. Energy possessed by an object which is at rest is known as potential energy. It is also known as stores energy of position. Example, object lifted above, stone in the stretched rubber, water in the dam. Okay children, we will meet again in the next video. Thank you all.